ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னார், நான் என் ஜனங்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று. இந்த வசனத்தின்படி தேவன் தம்முடைய ஜனங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கின்றபடியினால் தேவனுக்கு ஏற்றவர்களாய் அந்த ஜனங்கள் காணப்பட வேண்டும் என்றும், அப்படி இருந்தால்தான் தேவன் தொடர்ந்து அவர்களில் மகிமைப்பட முடியும் என்பதையும் வலியுறுத்தி சொல்லும்படிக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். அது நாம் அசுத்தமானவைகளை தொடக்கூடாது என்பதுதான். நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கின்றார். அவரை போல பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாமும் வாழ வேண்டும் என்று அவர் நமக்கு ஆலோசனையும் சொல்லி இருக்கின்றார். இதன் பொருள் என்னவென்றால், நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருந்தால் அவர் நமக்குள் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார். நாம் நம்மை தீட்டுப்படுத்தி கொள்ளுவோமானால் தேவன் நம்மை விட்டு விலகி சென்று விடுவார். நாம் கர்த்தருடைய தொடர்பை இழந்து விடுவோம். ஆதாமனுடைய வாழ்க்கையில் அவன் பாவத்திற்கு இடம் கொடாமல் இருந்தபோது தேவனோடு நெருங்கின தொடர்புள்ளவனாயிருந்தான். ஏதேன் என்கிற தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டிருந்தார்கள். மனுஷன் பாவம் செய்து பரிசுத்தத்தை இழந்து போன போது அவன் தோட்டத்தையும் இழந்தான், தேவனோடுள்ள ஐக்கியத்தையும் இழந்து விட்டான். ஆகவே நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கின்றது. நம்முடைய பேச்சிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும், பார்வையில் பரிசுத்தம் வேண்டும், இருதயத்தின் நினைவுகளில் பரிசுத்தம் வேண்டும், செய்கின்ற காரியங்களில் பரிசுத்தம் வேண்டும், நடக்கின்ற வழிகளில் பரிசுத்தம் வேண்டும், பிறரோடுள்ள தொடர்பிலே என்று வாழ்க்கை சார்ந்த எல்லா பகுதிகளிலும் பரிசுத்தத்தை பேணி பாதுகாத்து கொள்ளுவோமானால் தேவன் நம்மோடு கூட ஒவ்வொரு நிமிஷமும் இருப்பார். இந்த பாவ உலகத்தில் தேவனோடுள்ள ஐக்கியத்தினாலே சந்தோஷத்தோடு நாம் வாழ்ந்து செல்லுகிறதற்கு முடியும். நம்முடைய எல்லா காரியங்களிலும் அவரே நமக்கு துணை நின்று வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆகவே நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுவோம். பரிசுத்தமுள்ள தேவன் நம்மோடு இருந்து மகிமையாய் நடத்துவார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றும் அசுத்தமானவைகளை தொடக்கூடாது என்றும் இந்த காலை வேளையில் எங்களுக்கு நீர் சொல்லி இருக்கிறதற்காக உம்மை துதிக்கின்றோம். உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கின்றோம். பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்மோடுள்ள ஐக்கியத்தில் நிலைத்திருக்க உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.